இப்ப வந்து லோ பட்ஜெட்ல நிறைய மாடுகள் இங்க கருமல்பாளைய சந்தையில கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க எடுத்து கொடுக்கறது எல்லாமே ஹை பட்ஜெட் ரேட்டா இருக்குங்கிற மாதிரி. இதுக்கு மேல ஹை பட்ஜெட் எல்லாம் விலையில இருக்குங்க. நம்ம விலையெல்லாம் கொஞ்ச நாள் விலை சொல்லாம வீடியோ போடணுக்காக போட்டுட்டு இருக்கோம். அதுல விலையெல்லாம் பார்த்தா மிரண்டுருவீங்க. சந்தைக்குள்ள வந்து விலை கேட்டா நிறைய விலையில இருக்குது. பொருளுக்கு தகுந்தது தான். தங்கத்துக்கும் வைரத்துக்கும் மதிப்பு இருக்கிற மாதிரி தான். அதான் மாட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை தான். நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. லோ பட்ஜெட் மாடு அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டியில கறக்கும். அதுக்கு தகுந்த மதிப்பு தான் இருக்கு. விலை வச்சு கொடுத்து வாங்குற மாடு பொருளுக்கு தகுந்த விலை வச்சு கொடுத்து வாங்கினா அதுக்கு தகுந்த பொருள் நல்லா இருக்கும். பால் கறவை திறன் இருக்கும். பிரீடு இருக்கும். பிரீடு தானே இன்னைக்கு ரோட்ல சுத்துற நாய். இப்ப நீங்களே நிறைய வீடியோ போடுறீங்க. 5000 ரூபாய்க்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் விற்குது. 25,000 லட்சத்துக்கு விற்குது. பிரீடு குவாலிட்டி அதுதானே. அதான் அர்த்தம். பிரீடு குவாலிட்டி பொறுத்து அதுதான். ஹைபிரிட் இப்ப ஹெச்எஃப்னா 70,000 80,000 இருக்குது. 1 லட்சத்துக்கு இருக்கு. 1.5 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு இருக்கு. அது ஹெச்எஃப் தானே. பிரீடு ரகம் ஜெனடிக் அப்படி வித்தியாசம் இருக்கு. சரி சரி ஓகே. இது போக வந்து எருமையிலும் வாங்கி தரேன் இருக்கீங்க. ஆமா எருமை நீங்க கூட எடுத்து கொடுத்தோம். இன்னைக்கு 10 எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த எருமையில அப்படியே பாத்துரலாங்க. சரி ஓகே ஓகேண்ணா ரொம்ப நன்றி. ஓகே நன்றி. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில கர்நாடக மாவட்டம் தும்கூர்ல இருந்து வந்து 2 மாடு வாங்கியிருக்காங்க. 2மே கண்ணு மாடு. என்ன ஸ்லாங் பேச போறாங்கன்னு தெரியல. அப்படியே டீட்டெயில் கேட்டலாம். ஜி வணக்கம். வணக்கம் சார். நீங்க வந்து தும்கூர்ல எங்க இருந்து வர்றீங்க? தும்கூர் குணிகள். இப்போ வந்து நம்ம கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில ஈரோடு பணியிட்ட மாடு வாங்கியிருக்கீங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? ಬೆಳಿಗ್ಗೆ 8 ಗಂಟೆಗೆ ಬಂದು 2 ಮಣಿಗೆ 9 ಗಂಟೆಗೆಲ್ಲ ವ್ಯಾಪಾರ ಆಯ್ತು. ಮಡಿಗಮ್ ತಕೊಂಡು ರೇಟ್ ರೀಸನಬಲ್ ಇದೆ, ಒಳ್ಳೇದಿದೆ. ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಅವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯ. சரி சரி ಎಲ್ಲ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. தேங்க்ஸ். சரி ஓகே. இப்போ வந்து இது வந்து கண்ணு மாடு. சார் நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரா? பட்ஜெட் பைசா எதிர்பார்த்த பைசாக்கு முடிச்சு கொடுத்துருக்காரா? ಎಲ್ಲ ಕೊಟ್ಬಿಟ್ಟಾಯ್ತು. ಈಗ ತಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. இப்போ எப்படி கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? கான்டாக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. சரி சரி. எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ಒಳ್ಳೆ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಇದೆ. ಒಳ್ಳೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತಾರೆ. ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಜನನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಜನ. ಸಂತೆನೂ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಸಂತೆ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದಿದ್ವಿ. ಚೆನ್ನಾಗಿದೆ. ಮಾರ್ಕೆಟ್ ಬಿಗ್ ಮಾರ್ಕೆಟ್. ಬಿಗ್ ಮಾರ್ಕೆಟ್. எப்படி ಬ್ರೀಡ್ ಎಲ್ಲ ಪಕ್ಕಾ ಕ್ವಾಲಿಟಿಯಾ? ಒಳ್ಳೆ ಕ್ವಾಲಿಟಿ ಇದೆ. ಪಕ್ಕಾ ಕ್ವಾಲಿಟಿ ಇದೆ. ಒಳ್ಳೆ ಕ್ವಾಲಿಟಿ ಇದೆ. ಒಳ್ಳೆ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಇದೆ. ಒಳ್ಳೆ ಜನನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಜನ. ரொம்ப ಒಳ್ಳೆ. சரி ஓகே. இப்போ இந்த மாதிரி மாடு இல்லைன்னா அவர் கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ಮಾಡು ಬೇಕಂದ್ರೆ ಮಣಿ ಅಣ್ಣನೇ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ பண்ணிட்டாரா? ಆನ್ಲೈನ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ரெஸ்பான்ஸ் ಇದೆ. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. சரி ஓகே. இப்போ இந்த சந்தையில வந்து 2 மாடு வாங்கியிருக்கீங்க. மறுபடியும் வந்து மாடு வாங்குவீங்களா? நெக்ஸ்ட் வருவீங்க. இங்க இருந்து போறதுக்கு வந்து டிராவலுக்கு வந்து வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காரா? ಇಲ್ಲ இங்கே இருக்கு. சரி சரி. ಎಲ್ಲ ತುಂಬಾ ಇಲ್ಲೇ ಅರೇಂಜ್ ಆಗುತ್ತೆ. ಎಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಎಲ್ಲ ಇವರೇ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. இப்போ வந்து அங்க தும்கூர்ல வந்து கிளைமேட் இதோட ஹாட்டா இருக்கும். இல்ல பெங்களூர் இது இல்ல ஈரோடு ஹார்ட். ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಒಳ್ಳೆದಿದೆ. ತುಂಬಾ ಒಳ್ಳೆது. சரி ஓகே. அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்குது. சரி ஓகே ஜி. கொண்டு போய் மாடுகளை பக்கமா பராமரிச்சு பெரிய பாம்பா அதாவது பிக் பாம்பா வைக்கிறதுக்கு எங்க சேனல் சார்பா பிளஸிங் பண்றோம். தேங்க்யூ. तुम्हारा नाम? शबीर हुसैन. शबीर हुसैन. சரி ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க? இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு நான் மாடு எடுத்துருக்குறோம். ஏன்னா கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி. என்ன பார்த்து ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம். எடுத்து கொடுத்துருக்கீங்க. எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது? திண்டிவனம், கர்நாடகா, தும்கூர், அப்புறம் சேலம், அப்புறம் லோக்கல் அந்தியூர் லோக்கல் கஸ்டமர், அப்புறம் ரெகுலர் கஸ்டமர் எல்லாமே வந்துருக்காங்க. சரி ஓகே. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி எடுத்தீங்க? இன்னைக்கு எடுத்துங்க ஒரு 14 உருப்படிக்கு மேல. 14. சரி. பாதி நேரத்துல விடிய காலையில பாதி எல்லாம் அப்ப ஏத்தி விட்டாச்சு. அப்பப்ப அர்ஜென்ட் வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்கனால லீவ் கிடைக்காதுன்னா தீபாவளி சீசன் வந்துச்சு லீவ் கிடைக்காது சொல்லிட்டு நேரத்துல போறவங்க நேரத்துல மாடு ஏத்திட்டு போயிட்டாங்க. சரி ஓகே. இப்போ வந்து கர்நாடகாக்கு 2 மாடு ஏத்திருக்கேன். அது எந்தெந்த மாடுன்னு பாத்துக்கலாங்களா? இந்த மாடு ஒண்ணுங்க. கண்ணு மாடு. மாடு இங்க இருக்கிற இந்த கண்ணு மாடு 2மே கர்நாடகா போகுது தும்கூருக்கு.
குளிகள்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாக்கு தான் போகுது. அது போக சினை மாடுகள் வந்து எந்தெந்த மாதிரி இருக்குங்க? சினை மாடு நம்ம இந்த செவல சட்டையை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுங்களா? இத வந்து போன ஈத்து நம்ம கஸ்டமர் மாடு தான் போன ஈத்து நம்ம வாங்கி கொடுத்தோம். சரி, போன ஈத்து 22 லிட்டர் கறந்த மாடு இது. இந்த தாட்டி நம்ம கஸ்டமருக்கு அப்படியே கை மாத்தி விட்டுருக்கோம். அவருக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி அப்படியே கொடுத்துருக்கோம். ஆமா, நம்ம கஸ்டமர் அவரு ஆன்ஜிஓ பண்ணிருக்காரு, அதனால பாத்துக்க முடியாதுன்னு சொல்ல காட்டி இந்த மாடு ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கு. ஓ, ராஜபாளையத்துல இருந்து இங்க வந்து? ஆமா, ராஜபாளையத்துல இருந்து நேத்த வந்துச்சு. அந்த மாடு நம்ம 22 லிட்டர் கறந்த மாடு போன ஈத்து. சரி சரி. இப்ப செனையா இருக்கு. நீங்க எப்படி ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. 4-5 நாள்ல கண்ணு போட்டு ரெண்டாவது ஈத்துங்களா? ஆமா ஆமா. சரி சரிங்க. எத்தனை லிட்டர்? மூணாவது ஈத்து. எத்தனை லிட்டர் இப்போதைக்கு கொடுக்குங்க? போன ஈத்து 22. இந்த ஈத்து இன்னும் மடி டைம் இருக்குது. இன்னும் டைம் மடி இன்னும் பெருசாகு இதை விட. ஆமா ஆமா, இன்னும் பெருசாகும். இன்னும் பக்குவம் பண்ணாங்களா. போன ஈத்து ஃபுல்லா செட்டுக்குள்ளே இருந்த மாடு. சரி. இது வந்து எந்த ஏரியாவுக்கு போகுதுங்க? இது இப்ப வந்து சேலம் போகுது. சேலம் ஆத்தூர். சேலம் ஆத்தூருக்கு போகுது இந்த மாடு. இதே பிளஸ் அந்த ஜெர்சி ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் திண்டிவனம் போகுது. திண்டிவனம் அது டைம் இருக்கு. அது இன்னும் 10 நாளைக்கு மேல இருக்குது. திண்டிவனம் வெயிலுக்கு தகுந்த மாடு. இன்னும் டைம் இருக்குது. இன்னும் லூஸ் இருக்கு. இன்னும் லூஸ் இருக்கு. சரி, ஓகே. இதே பிளஸ் இந்த மொட்டை மாடுங்களா? இது ரெண்டு? ஆமா, இந்த ரெண்டு திண்டிவனம் போற மாடு. இது வந்து இன்னொரு 10 நாள் 15 நாள்ல கண்ணுன்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா. சரி, ஓகே. அங்க அழகான கண்ணுக்குட்டி ஒண்ணு இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி மாடை பத்தி டீடைல் சொல்ல முடியுங்களா? அது இளங்கன்னு மாடுங்க. இளங்கன்னு மாடு. கிடாரி கண்ணோடங்களா? ஆமா ஆமா. சரிங்க. இது பால் அளவு எத்தனை கொடுக்கும்? அதெல்லாம் ஒரு 18-20 கறக்கும். 18-20 கொடுக்கும். இளங்கன்னு மாடு இன்னும் 10-15 நாள் 10 நாள் ஆச்சு ஆகும். இன்னும் 10 நாள் ஆகணும். மடி உடையணும். கண்ணு கிடாரி கண்ணுங்களா? ஆமா, கிடாரி கண்ணோட வாங்கிருக்காங்க. இதே எந்த ஏரியா போதும்? நீங்க இது வந்து அரியலூர் போகுது. அரியலூர். சரி சரி. இப்போ எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து இங்க இருந்து வாங்கி கொடுக்க முடியுங்க? நம்ம எங்க இருந்து வந்தா நம்ம வாங்கி கொடுத்தா வண்டி ஏத்தி போக வேண்டியதுதான். இங்கதான் வாங்கி கொடுப்போம், இங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்க இங்க வந்தாங்கன்னா நம்ம வாங்கி கொடுப்போம். கர்நாடகா தும்கூருக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்காங்க. ஒரு 350-400 கிலோமீட்டர் இருந்து வந்திருக்காங்க. இப்ப நம்ம இங்க வந்து வாங்கிட்டு தானே போறாங்க. சரி. ஹைதராபாத் 1000 கிலோமீட்டர் இருந்து வந்தாலும் இங்க மாடு வாங்குறாங்க. ஒரு சிங்கிள 1000 கிலோமீட்டர். சரி. அங்க இருந்து வந்து அப் அண்ட் டவுன் 2000 கிலோமீட்டர்ல மாடு வாங்கிட்டு போறாங்க. சரிங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்மளுக்கே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, லோ பட்ஜெட்ல நிறைய மாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் ஹை பட்ஜெட்டா இருக்குங்கிற. லோ பட்ஜெட்ல மாடு இருக்குது. நம்ம மக்கள் யாரும் வாங்குறாங்க. லோ பட்ஜெட்ல வாங்க அது கறக்கெல்லாம் பிடிக்கலன்னா யாரும் போய் கேட்கறது? என்ன காசுக்கு தான் அந்த பணியா இருந்தா காசுக்கு தான் அந்த தோசை இல்லைன்னா. எல்லாத்துக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில நம்ம மணியனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 எருமைகள் பக்கமா வாங்கியிருக்காங்க. அதுல ஜெய் ஜாண்டிக்கா ஒரு 12 to 15 லிட்டர் பால் கறக்கிற கறவை திறன் கொண்ட எருமைகளை பத்தி மட்டும் இப்போதைக்கு பாத்திரலாம். எல்லாமே பாக்குற நல்ல ஜம்முன அட்டகாசமா இருக்கு. ஆனா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து சந்தை விலை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குங்க? சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க. எருமை விலையும் கொஞ்சம் கம்மி தான். இப்ப வீட்டு தேவைக்கு பண்ணைக்கு வாங்குறவங்க இந்த சமயத்துல எருமை வாங்கிக்கலாம். எருமை வாங்கிக்கலாம். நல்ல எருமை நல்ல எருமை நிறைய வருது. நல்ல எருமைகள் வந்துட்டு இருக்கு. மினிமம் வந்து எத்தனை ரூபாயில இருந்து எத்தனை ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கலாம்? மேக்சிமம் அது விலையே இல்லைங்க. லட்சத்துக்கு மேலே இருக்குது. லட்சத்துக்குள்ள 1 லட்சம் மாடு 1 லட்ச ரூபா. நீங்க 1 லட்ச ரூபா மாடு 80,000, 70 ரூபா மாடு 60,000. சரி, ஓகே. இப்ப வந்து எருமைகள் வேணா எத்தனை மணி மட்டும் வரலாங்க? ஒரு 3 மணிக்கு வாங்க. ஒரு 6-7 மணிக்குள்ள எடுத்துக்கலாம். 6-7 மணிக்குள்ள எடுத்துக்கலாம். மினிமம் வந்து உங்ககிட்ட எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி எருமைகள் கிடைக்கும்? மேக்ஸிமம் 10 லிட்டருக்கு மேல. மினிமம் 10 லிட்டருக்கு மேல. அதுக்கு மேல ஹையஸ்ட் எத்தனை கொடுக்குற மாதிரி இருக்குங்க? 5-20 வரணும். 5-20 அமௌண்ட் கொஞ்சம் எல்லாம் 1.5 பக்கம் வரணும். 1.5க்கு மேல போகும். இப்ப வந்து என்னென்ன பிரீடு வந்து இங்க கருங்கல்பாளையம் சந்தையில வந்து வாங்கலாம்? இருக்குது, சுருட்டை இருக்குது, எல்லாமே இருக்கு. ஹரியானா, சுரட்டை, அதுவும் முறா, எல்லா ரகமும் கிடைக்கும். சரி, ஓகே. இங்க சந்தைக்கு வந்து வாங்குற மாதிரி இருந்தா எத்தனை மணிக்கு வரணுங்க? 3 மணிக்கு வரும். 3 மணிக்கு வரணும். 3 மணிக்கு வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அவர் மணி என்னன்னு கான்டாக்ட் பண்ணாவே வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. இந்த எருமைகள்ல எங்க போயிட்டு இருக்குங்க? அனந்தபூர், ஆந்திரா போகுது. அனந்தபூர் போகுது, ஆந்திராக்கு. இந்த மாதிரி பெரிய சைஸ்ல எருமைகள் வேணாலும் வேற ரகரகமான பிரீடுகள் வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுலயே கண் எருமை எல்லாம் வேணாலும் கிடைக்குங்களா? கண் எருமை, சில எருமை எல்லாம் வாங்கலாம். இப்ப இது வந்து ஆந்திராவும் போகுது, தமிழ்நாட்டுக்கும் போகுது. தமிழ்நாட்டு பால் பண்ணைகளுக்கும் போகுது.
சரி, நம்ம நம்மகிட்ட வாங்கிக்கலாம். 10 உருப்படி வாங்கியிருக்காரு. ஒரு பசுமாடு வாங்குறதுனால இன்னைக்கு அதனால இப்ப இறம் சந்தைக்கு வரோம். நம்மளுக்கு மஞ்சள். சரி, ஓகே. இந்த மாதிரி எருமைகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் இனி பண்ணிக்கலாம். வார வாரம் எருமை வீடியோ வரும் பாருங்க நம்ம சேனல்ல. ஏன்னா எருமை நிறைய நான் போடுறது இல்ல, சரி, எடுக்கிறோம், நான் போடுறதுக்கு நேரம் இல்ல. இன்னும் வார வாரம் எருமை வீடியோ வரும், எருமையை நீ வாங்கி கொடுக்கலாம் பாருங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே. ஓகே. நல்ல பெரிய சைஸ்ல ஜாப்ராபாடி மற்றும் எந்த ரகமான எருமைகள் வேணாலும் நம்ம கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில ஈரோடு பணியிடம் வாங்கி தட்டு இருக்கு. அப்படி தேவைப்படுற நண்பர்கள் அவரோட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு எருமை, கன்று, கிடாரி எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து நல்ல படா சைஸ் இருக்கிற எருமைகள்லாம் 5 லிட்டர் வரைக்கும் கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எருமைகள் வேணா தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க. நான் திண்டிவனத்துல இருந்து வரேன். திண்டிவனத்துல இருந்து வரீங்க. ஆமாண்ணா. இப்ப வந்து கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில 2 சினை மாடுகள் வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணா. திண்டிவனம் ஏரியாக்கா அடல்ட் ஆகிற மாதிரி வாங்கியிருக்கா? அது சொல்லி தானே வாங்கியிருக்கு. சொல்லி வெய்ய தாகிற மாதிரி தான் கேட்டிருக்கோம். சரி, சரிங்க. இதெல்லாமே சினை மாடுகள், நிறைமா சினை மாடுகள். ஆமாண்ணா. நீங்க எப்படி விவசாயியா? ஆமாண்ணா, விவசாயம். என்ன பர்பஸ்க்கோசரம் இப்போதைக்கு வாங்கிட்டு போறீங்க? பால் தேவைக்காக தானே. பால் தேவைக்காக. ஏற்கனவே வந்து மாடுகள் வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு 6 மாடு இருக்குண்ணா. 6 உருப்படி இருக்கு. ஆமாண்ணா. அது போக இது எக்ஸ்ட்ரா. ஆமாண்ணா. சரி, சரிங்க. இப்போ சினை மாடுகள்ங்கிறீங்க, இது எப்படி சினை மாடுகள் திண்டிவனம் எத்தனை கிலோமீட்டர் வருமா? இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் வரும். 200-250 வருமா? இங்க இருந்து கொண்டு வர மட்டும் வெயில் தாங்குமா? நல்லா வெயில் தாங்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, சரிங்க. இல்ல அதுக்கு ஏதாச்சும் குளுக்கோஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலான ஐட்டம் கொடுத்து கூட்டிட்டு போறீங்களா இல்ல நார்மலாவே கூட்டிட்டு போறீங்க? இல்ல இது வரைக்கும் எதுவும் சொல்லல. அண்ணா தான் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன்னு இருக்காரு. சரி, சரி. இதுக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட மாடு கண்ணு வாங்கி? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். போன் பண்ணி பாத்துட்டு ஆமா, ஏற்கனவே 2 டைம் ஃபோன் பண்ணிருக்கோம். இப்போ வந்து வர முடிச்சு. ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா கரெக்டா பண்ணிருக்காங்க. நல்லா கரெக்டா பண்றாரு. சரி, ஓகே. 2 சினை மாடுகள் வந்து எத்தனை மணிக்கு வந்து வாங்குறீங்க? நான் காலையில ஒரு 8 மணிக்கு வந்தேன். 8 மணிக்கு தான் வந்து வாங்கிருக்கீங்க. வண்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வண்டி லேட் ஆயிடுச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்க எதிர்பார்த்த ஒரு பட்ஜெட்ல வந்திருப்பீங்க. இப்ப 2 சினமாடு வாங்கிருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்திருக்காரா இல்ல மிச்சம் பண்ணி கொடுத்திருக்காரா? இல்ல, அதை விட கம்மியா தான் முடிச்சிருக்கேன். கம்மியா தான் முடிச்சிருக்கேன். கம்மியான பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்திருக்காரு. ஆமா. மாடு வாங்கினாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா? 2 மாடு பிடிச்சிருக்கா? 2 மாடு பிடிச்சதானே பிடிச்சிருக்கு. ஆவரேஜா எத்தனை லிட்டர் கொடுக்குற மாதிரி உங்க கணிப்பு இருக்கு? அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, ஆனா உங்களுக்கு ஒரு கணிப்பு 5 கொடுக்கணும்னு இருக்காங்க. 5 குறையாம கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஆமா, ஒரு நாளைக்கு 5 குறையாம கொடுக்குன்னு இருக்காங்க. சரி, ஓகே. அப்படியே வந்து அவர்கிட்ட வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், தீவனங்கள் வந்து இந்த ஏரியால என்ன மாதிரி கொடுத்துட்டு சொல்லிருக்காருண்ணா. அதெல்லாம் சொல்லிட்டாரு. மாத்தி தான் சொல்லிருக்காரு. நீங்க கூட தேவனா செட் ஆகாது, இப்ப வேற மாத்தி கொடுங்கன்னு சொல்லிருக்காரு. சரி, 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 ஓகே. கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க. பெரிய பண்ணை வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். சிங்கம். ரொம்ப நன்றிமா. நன்றி, தேங்க்ஸ்.